வணக்கம். நேற்று வந்து அம்மா பேரவை சார்பா அந்த நெல்லையில வந்து இந்த ஆலோசனை மிகப்பெரிய எழுச்சி ஊடகங்களை பார்த்தோம். குறிப்பா வந்து நானே பார்க்க ஜின்சி தலைமுறையை அந்த அதிகமாக வரவேற்றாங்க. அப்ப அந்த அந்த சமயம் கூட நீங்க ஊர்வலம் போகும்போது அமைச்சர் திரும்ப கிராஸ் பண்ண கூட பார்த்து பெருமை அவரு கூட பார்க்க 2 கார் தான் போச்சு. உங்க கூட பார்த்தா ஒரு ஊர்வலம் இருந்துச்சு. எங்க பார்த்தா எடப்பாடி படத்தை பிரிச்சுக்கிட்டு கட்சி கொடி ஏந்தி அந்த கொடிகாத்த குமரன் போல அந்த சென்றாங்க. நல்ல சிறப்பா நல்லா சொன்னீங்க, அழகா சொன்னீங்க. ஆளுகிற கட்சியினுடைய அமைச்சருக்கு நிர்மல்குமாருக்கு கிடைக்காத அங்கீகாரம் ஆமா இந்த உதயகுமாருக்கு கிடைத்ததா அப்படின்னு நீங்க தலைப்பை தொட்டிருக்கிறீங்க. இது உதயகுமாருக்கு கிடைத்த அங்கீகாரம் இல்ல. புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒரு சாணியை பிடித்து வைத்தாலும் அது சாமியாக கும்பிடுவதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பயிற்சி. அதுதான் அவருடைய உயிர் நாடி. யாரை தலைமை அடையாளம் காட்டுகிறதோ அவர்களை தோளிலே தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உயிர் நாடி. அதனால கடைக்கோடி இருக்கக்கூடிய எங்களுக்கு இவ்வளவு வரவேற்பு என்று நிர்மல்குமாரே வியந்ததாக செய்தி வந்தது. இன்னொரு விஷயம், அந்த கூட்டத்துல யாருமே எல்லா பேருமே வந்து அந்த அம்பா சம்பந்தத்தை 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறுங்கள் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. அந்த பேர கூட்டத்துல அதை எப்ப அறிவிச்சாலும் நாங்க 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிப்போம். அது ஒரு மிகப்பெரிய அது எல்லா பேருமே இப்ப என்னன்னா, நேற்று நம்முடைய எழுச்சிமிகு அம்மா பேருடைய ஆலோசனை கூட்டம் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியோடைய ஆணைக்கிழங்க தாமிரபரணி வட்டார ஜீவநதி பாய்கிற திருநெல்வேலி சீமையில சிறப்பாக நடந்துச்சு. அதுக்கு நம்ம முதல்ல மாவட்ட கழகத்துடைய செயலாளர் தச்சை ராஜா அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் புறநகர் மாவட்ட செயலாளர் ராமசுப்ரமணியம் அவர்களுக்கும் அம்மா பேரனுடைய மாவட்ட செயலாளர் ஜெரால்டு அவர்களுக்கும் அருமை தம்பி காமராஜ் அவர்களுக்கும் அமைப்பு செயலாளர்கள் மரியாதைக்குரிய அருமையன் சுதா பரமசிவம் அவர்களுக்கும் சங்கர்லிங்கம் அவர்களுக்கும் சவுந்தரராஜன் அவர்களுக்கும் அதே போல கல்லூர் வேலாயுதம் உள்ளிட்ட முன்னாள் எம்பி முருகேசன் உள்ளிட்ட முன்னாள் எம்எல்ஏ ஆதித்தர் உள்ளிட்ட நிறைய தளபதிகள் வந்து பங்கேற்றாங்க. நேற்றைய தினம் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா பங்கேற்றாங்க. நல்லா இருந்தது. அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்துல சொல்லி ஒரு வேலையில நம்ம நன்றியை சொல்லி அதை நீங்க நல்லா அழகா சொன்னீங்க. அம்பாசமுத்திரம் திருநெல்வேலியில அம்பாசமுத்திரம் அதுதான் ஹைலைட் முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை. ஸோ அதுல வந்து எப்ப தேர்தல் வரும்னு எதிர்பார்த்திருக்காங்க. இப்ப கூட இடைத்தேர்தலுக்கு வந்து உயர் நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கிறாங்க. இப்போ அம்பாசமுத்திரத்தை பொறுத்த அளவுக்கு யார் போட்டியிட போறாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல யாருக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு எல்லோருமே ஆவலோடு இருக்கக்கூடிய அந்த மக்கள் ரெடியா இருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி, இரட்டையருடைய வெற்றி, எடப்பாடியாருடைய வெற்றி, அம்மாவுடைய வெற்றி, புரட்சித்தருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதா இருக்கு. உண்மை. அதனால ஆவலோடு எதிர்பார்க்கிறாங்க. அந்த நிலவரம் நம்ம அங்க பார்த்தோம். இப்ப இந்த 3 மாசத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த தாவேக அரசு வந்து தோல்விக்கு மேல தோல்வி வந்துகிட்டே இருக்கு. காவேரி பிரச்சனையில தோல்வி, அதுல மேகதாது அணை கட்டுறது தடுக்கிறதுல தோல்வி, தீர்மானம் நிறைவேற்றுறதுல தோல்வி, மின்சாரத்தை வந்து தடையில்லாம கொடுக்கறதுல தோல்வி, மின்சார கட்டணம் உயராதுன்னு சொல்றாங்க, ஒரு பக்கத்துல உயர்ந்துகிட்டே போகுது. அதே போல வேளாண் மின் இணைப்புகள் கொடுக்கறதுல எந்த விதமான வெளிப்படைத்தன்மையும் இல்லை. அது ஒரு மர்மமாவே இருக்குது. அதே போல சட்ட ஒழுங்கு கேட்கவே வேண்டாம், பெண்கள் பாதுகாப்பு சொல்லவே வேண்டாம். அதே போல போதைப் பொருள் நடமாட்டத்தை தினந்தோறும் நீங்க பத்திரிகை எடுத்தீங்கன்னா இப்ப நம்ம 10 பத்திரிகை படிச்சுட்டு தான் நம்ம துள்ளி வருது வேலையில விவாதத்தை முன்வைக்கிறோம். எந்த பத்திரிகையிலாவது கொலை கொள்ளை போதைப் பொருள் நடமாட்டம் பெண்கள் வந்து பாதுகாப்பா இருக்க கருத்து சொன்னீங்க. இன்னைக்கு வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய கடற்கரையில அதிகமான ஒரு போதைப்பு நடமாட்டம் அதிகமான மத்திய உளவுத்துறையே கண்டிச்சுன்னு சொன்னீங்க. ஆமா. அதுதான் அவங்க இது குறித்து எந்த அக்கறையும் செலுத்துறதா இல்லையா? ஒண்ணுல மட்டும் அக்கறை செலுத்துறாங்க, அக்கறை செலுத்துறாங்க. அதை ஒத்துக்குங்க. அது வந்து என்ன சொல்றது, நம்ம லைஃபை பத்தி பேசுறோம், அவங்க லைக்கை பத்தி பேசுறாங்க. நம்ம ரியலை பேசுறோம், அவங்க ரீலை பத்தி பேசுறாங்க. எது எப்படியோ மோகன், இயற்கை நம்ம மக்கள் சிந்தின கண்ணீர், நம்ம டெல்டா மாவட்ட விவசாயிகள் சிந்திய கண்ணீர், தமிழக மக்கள் வந்து இந்த வறண்ட டெல்டா பகுதியை பார்த்து சிந்திய கண்ணீர் தான் அங்க தண்ணீர் வந்து. அதே மாதிரி எடப்பாடி அவரும் இது கடுமையா அவர் குரல் கொடுத்து அது மிகப்பெரிய அவர் ஒரு விவசாய முதலமைச்சர் குரல் கொடுத்தோன்னு இங்க தான் முக்கியம். விவசாயின்றது ஆமா கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி. அதுக்குதான் விஜய் சொல்றாரு,
அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் விவசாயியா பிறக்கணும். ஏன் இந்த ஜென்மத்திலே நீங்க விவசாயிக்கு இது பண்ண வேண்டியது? எதுக்குப்பா போற கர்நாடகத்துக்கு சொன்னா யாராவது விளக்கம் சொல்றாங்களா? கர்நாடகால போய் காவேரி இவர் அள்ளிட்டு வந்துடும். நேற்று கூட அந்த கூட்டத்தில் ஒண்ணு பேசுனீங்க. முதலமைச்சர் விஜய் கோரிக்கை வச்சதுனாலதான் கூப்பிட்டு, அவங்களா கூப்பிடல, இவர் கோரிக்கை வச்சாருன்னு சொன்னீங்க. இவங்க தொலைபேசியிலும் பேசியிருக்காரு, கடிதமும் எழுதியிருக்காரு. அதனாலதான் இவரை அவங்களா கூப்பிடல. அவங்க எதுக்கு வர்றாருன்னு அவங்களுக்கும் புரியல. அது என்னன்னா சரியா மக்களுக்கு இன்னும் தெளிவாகல. அதாவது அப்பா எம்ஜிஆர் போகலையா, அம்மா போகலையா, கலைஞர் போகலையான்னு சொல்றாங்க. அதான் நடுவர் மன்றத்துக்கு முன்னாடி நடுவர் மன்றம் நம்ம அமைத்ததுக்கு பிறகு, உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு பேச்சுவார்த்தையில சின்ன ஒரு விஷயம். இப்ப நீங்க ஒரு சின்ன விஷயம், இப்ப நடுவர் மன்றம் அமைச்சிருக்கனால நம்ம கேட்க தேவைன்னு சொல்றீங்க. அதுதான் சொல்றேன். கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்க. நடுவர் மன்றத்தினுடைய அந்த உத்தரவையே அரசியல்ல வெளியிடணும்னா அம்மா போராட்டம் சட்ட போராட்டம் நடத்தினாங்க. இதெல்லாம் அவருக்கு வரலாறு காவேரிக்கு நாடாளுமன்றம் முடக்கினாரு. 22 நாள் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய முதலமைச்சரா இருக்கிற போது, பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்கட்சியா இருக்கிற போது, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கிற போது எங்களுக்கு உரிமை தான் முக்கியம், காவேரி உயிர் தான் முக்கியம் அப்படின்னு போராடினாங்க. அதே போல அம்மா 84 மணி நேரம் உண்ணாவிரத அறப்போராட்டம். அவருடைய மறுபடியும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் காவிரிக்காக தமிழ்நாடு முழுவதும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினாங்க. அவரே முன்னின்று நடத்தினாரு. இதெல்லாம் வரலாறு. இப்ப இவர் நடிகரா இருக்கிற போதும் எந்த விதமான முன்னேற்ற போராட்டம், 110 லிப்ட்ல ஏறி போனாரு. அது முன்னேற்றம். அந்த கொடுமையை ஏன் கேட்கிறீங்க? அந்த 110 அடி உயரம் இந்தியாவிலே மிக உயரமான மெட்ரோ பாலம். அதை இவர் போய் பார்த்தாலும் பார்க்காட்டினாலும் கெட்ட போறாங்க. அது மத்திய அரசுடைய திட்டம். இங்க காவேரி காஞ்சி போய் கிடக்குது, கண்ணீர் வெடிக்கிறாங்க. அதை போய் பார்க்க வாங்கன்னா இவர் ரீல்ஸ் போடுறதுக்கு 110 அடி உயரத்துல போய் ரீல்ஸ் போடுறாரு. இந்த கொடுமைகள்லாம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் என்ன செய்யறாங்க? ஆகவே இந்த 3 மாசத்துல இந்த விஜய் அரசு தொட்டதெல்லாம் தோல்வியில போய் முடிகிறது. ஆகவேதான் எப்போது தேர்தல் வந்தாலும் விஜயனுடைய அரசுக்கு தகுந்த பாடத்தை கற்பித்துக் கொடுப்பதற்காக மக்கள் தயாராக இருக்கிறார்கள். குறிப்பா இந்த 7 தொகுதியில தயாரா இருக்காங்க. இல்ல இதுல இந்த இன்னொன்னு சொன்னீங்க, இந்த ஜின்ஸ்ல சொன்னீங்க. ஜென்ஸ் இதுல ஒரு விழிப்புணர்வு வந்துகிட்டே இருக்கு. இப்ப நமக்கு சரியான ஒரு தடம் அதிமுக அதான்ற ஜென்ஸ் தலைமுறை எனக்கு குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். இப்ப நீட்டுடைய போராட்டம் நடந்துச்சுல்ல, ஆமா, அதுலயே விஜயனுடைய மாய பிம்பம் தோலுரித்து காட்டப்பட்டுச்சு. ஒட்டுமொத்த ஜென்சி தலைமுறையுமே இவர் ஆதரவு கொடுக்கல, இவர் நமக்கு துணை நிற்கல. அது மட்டும் இல்ல, காவல்துறையை வைத்து கைது செய்யறாரு. அது மட்டும் இல்ல, போராட்டத்துக்கு இடம் கூட தரமாட்டாரு. ஜல்லிக்கட்டுக்கு அன்னைக்கு நம்ம அதிமுக ஆட்சி இருக்கிற போதுதான் நம்ம பீச்ல போராட்டம் பண்ண பாதுகாப்பு கொடுத்தீங்க, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க, எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுத்தீங்க. ஆமா ஆமா, போராடுறதுக்கு ஜனநாயக உரிமை. அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்துக்காக போராடுறாங்க. அதை கூட இந்த அரசு கைது செய்யறது. இவர் தான் அனிதா சகோதரி வீட்டுக்கு போய் தரையில உட்கார்ந்து அவர் அன்னைக்கு கண்ணீர் வெடிச்சது. இன்றைக்கு அது ஸ்கிரிப்ட்ல எழுதி கொடுத்தத நடிச்சிருக்காரு. மொத்தத்துல மோகன் இந்த துள்ளி வருது வேலையில சுயமா எதுவும் சிந்திக்க தெரியாத முதலமைச்சர், எதையுமே புரிஞ்சுக்காத முதலமைச்சர், எதையுமே அறிஞ்சிக்காத முதலமைச்சர். இவருக்கு பேர் என்னன்னா ஸ்கிரிப்ட் முதலமைச்சர். ஓஹோ, புதுசா இருக்கு. ஆமா, விஜய் தாவேகா முதலமைச்சர் விஜய்க்கு ஸ்கிரிப்ட் முதலமைச்சர். ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா அவர் நடிப்பாரு, ஸ்கிரிப்ட் இல்லைன்னா அவர் படுத்து. நீங்க அடிக்கடி வார்த்தை சொல்லுவீங்க, எடப்பாடியார் மக்களை மனசு தெரிஞ்ச எடப்பாடியார் நடிக்க தெரிஞ்சு சொல்லுவீங்க. நல்ல கருத்து, நல்லா இருக்காரு. அதனாலதான் நான் மீண்டும் சொல்றேன், நேற்று கூட நம்ம ஒரு வார்த்தை திருநெல்வேலியில சொல்லியிருந்தோம், உணர்வுபூர்வமா சொல்லியிருந்தோம். இந்த நாட்டுக்கும், இந்த நாட்டு மக்களுக்கும், இந்த தமிழ் இனத்திற்கும், தமிழ் மண்ணுக்கும் எதுவுமே செய்யாத விஜயே முதலமைச்சரா வருகிற போது இந்த நாட்டுக்கும், இந்த நாட்டு மக்களுக்கும், தமிழ் இனத்துக்கும், தமிழ் மண்ணுக்கும்
தன்னையே அர்ப்பணித்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஏன் மீண்டும் முதலமைச்சராக வரக்கூடாது? ஆமா, அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. குறிப்பா ஜென்சி தலைமுறையில மிகப்பெரிய இப்ப நீங்க இன்னொரு விஷயம், இப்ப இந்த போன வாரத்துல இந்த பேரை தொடங்கி இருந்தீங்கன்னா ஒரு ஜென்சி தலைமுறை ஒரு மாற்றம் தெரியுது. இளைய தலைமுறை இப்பதான ஒரு மாற்றம் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு ஆண்டிய நம்பி ஆண்டவனை கை விட்டுட்டாங்க. ஆண்டிய நம்பி ஆண்டவனையே கை விட்டுட்டாங்க. ஆண்டவன் நம்ம புரட்சி தமிழர் எடப்பாடியார். உண்மை. இப்பதான் அவங்களுக்கு நிழல் எது நிஜம் எதுன்னு தெரியுது. அதாவது உண்மை எது வந்து பொய் எதுன்னு தெரியுது. அதாவது நெல்லோட அருமை வெயில் வந்துதான் தெரியும். நெல்லோட அருமை வெயில் வந்து அந்த மாதிரி இன்னைக்கு தெரியுது. ஆகவே துள்ளி வருகிறது வேலையில நிச்சயமாக ஆண்டிய நம்பி ஆண்டவனை கைவிட்ட மக்கள் மீண்டும் அந்த ஆண்டவன் புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு அதிகாரி அமர வைக்கிற நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய துள்ளி வருகிறது வேலை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.